நம்பிக்கையும் வீர செயல்களை செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி நேயர்கள்ட்ட எண்ணற்ற நல்ல ஆற்றலும் ஆர்வமும் இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, இவங்களுக்கு பயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை பற்றி ஆராய்வதுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நண்பர் கூட்டம் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுடைய குழந்தைத்தனமான ஒரு குணத்தாலும் இவங்களுடைய செயல்களும் அப்படி இருக்கும். அதனால் இவங்களுக்கு எப்போதுமே நண்பர் கூட்டம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர் நேர்மையாக இருப்பதை ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய தன்னிசையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயல்களாலுமே இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஏப்ரல் மாதத்தில் இவங்களுக்கு எந்த அளவு ஒரு மாற்றத்தை இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு, மேலுமே இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்க வரக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு யோகமாக இருக்க என்னென்ன விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையான தகவலையும் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு திறமை படித்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்திட்டையுமே ஒரு அன்பாக பழகுவாங்க. அதே மாதிரி ஆனால் யாருக்குமே இவங்க அடிமையாக இருக்க மாட்டாங்க. தனுசு ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு தற்பெருமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இவங்க தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அதிக ஒரு நண்பர்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. எப்போதுமே இவங்க ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஒரு ஆர்வம் மிக்கவங்க. எதையுமே ஒரு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா அது வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்களாகவும் இருப்பாங்க. தனுசு ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் எப்படி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மனித நேயத்திற்கு ரொம்பவும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த மாதம் புத்தி கூர்மையோட எதையுமே செய்வீங்க. அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் உங்களோட மனதில் தோன்றும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பானது உங்களுக்கு அமைய போகுது. எதையுமே ஒரு முன்னேற்பாடோடு செய்வீங்க. அதே மாதிரி விவேகம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலையானது காணப்படக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவு, இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் சொன்னபடி நீங்கள் வேலையை செஞ்சு முடிப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கிட்ட அனுசரித்து செல்வது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் உங்களுக்கு மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி நீண்ட நாளாகவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த டைமில் இதெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி வழக்குகளில் சாதாரணமான ஒரு போக்கானது காணப்படும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த காரியத்தை எல்லாமே கூட நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடித்து எதையுமே ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி தான். அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாடங்கள் படிப்பதில் உங்களுக்கு இந்த டைமில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பானது அமைஞ்சிருக்கு. ஆசிரியர்களோட ஆதரவோடு நீங்கள் படித்து நல்ல தேர்வில் வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் வியாபார போட்டிகள் குறையும். பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் ஏற்படும். அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும். உறவினர்களோட வருகையுமே உங்களுக்கு இருக்கும். குடும்ப செலவு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை நீங்கள் ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணவரத்து நீங்கள் திருப்தி தரும் வகையில் தான் அமைக்க போகுது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதிய நபர்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவைக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சலை குறைச்சி கொண்டு வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட உதவியும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். மனதில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. எதையுமே ஒரு துணிச்சலோடு எந்த காரியத்திலுமே ஈடுபட்டு சாதகமாக உங்களுக்கு செய்து முடித்து அதில் வெற்றியுமே பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் பரிகாரமாக இந்த டைமில் நவகிரகத்தில் குருவை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் உங்களுக்கு மன அமைதி தருவது மட்டும் இல்லாமல் எல்லா நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பானது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறையவே எதிர்பார்க்கலாம். மீண்டுமே நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து குரு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உறவினர்களோட தகராறு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது இந்த டைமில் ரொம்ப நல்லது. தினமுமே உடற்பயிற்சி தவறாமல் செஞ்சு கொள்வது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய மனதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மனதுக்கு பிடித்தவங்களை சந்திப்பது ரொம்ப நல்லது. மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால அச்சப்பட தேவையில்லை. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வண்டி வாகனம் வாங்கும் யோகமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அசையும் மட்டும் அசையா பொருட்கள் சேர்க்கையானது ஏற்படும். வீடு கட்டும் யோகமே உங்களுக்கு இருக்குது. ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான பொன்னான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வீடு புதுப்பிப்பது, வீடு கட்டுறது, உங்களுக்கு பிடித்த முதலீடுகளை நீங்கள் செஞ்சு மகிழ்றது இது எல்லாமே இந்த டைமில் செய்யலாம். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் வாய்ப்பு இருக்குது. வார்த்தைக்கு மதிப்பு, உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். பணவரவு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தபடி ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண யோகம் பார்த்திங்களா சில பேர்த்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அற்புதமான ஒரு ஏற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுப விரயங்கள் நடக்கலாம். அதே மாதிரி வீட்டை புதுப்பிக்கிறது, இன்டீரியர் டெக்கரேட் மற்றும் செய்வது போன்ற சுப விரயங்களை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வாங்கிய பொருளையே வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஞாபக மறதியானது இந்த டைமில் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இந்த டைமில் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும். உங்களுக்கு சனி இருப்பதனால தினந்தோறுமே ஆயில் புல்லிங் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மூச்சு பயிற்சியை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நல்லெண்ணெய், பசு நெய், திருநீர், குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு அமையும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2026 ஏப்ரல் மாதம் நிதி ஆதாரங்கள், திருமண மகிழ்ச்சி முதலீட்டில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிதி பாதுகாப்பு அதிகரிக்கவும், தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. தீவிரமாக முயற்சி செய்வீங்க. அதே மாதிரி பணம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஏப்ரல் மாதம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலமாக தான் இருக்குது. நினைத்தது எல்லாமே நடக்கும். கடந்த சில வாரங்களாகவே இருந்து வந்த சிக்கல்கள், மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாகவே 5வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் 7வது வீட்டில் குரு ஆகிய இரண்டுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் ரொம்ப சிறப்பான இணக்கமானது இருக்கும். நீண்ட நாளாகவே சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதற்கான ஒரு சூழலானது அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் எல்லாமே வாங்கிக்கூடிய யோகம் அமைப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பாக தான் அமைஞ்சிருக்கு. காதலுமே கைகூடும். அதே மாதிரி திருமண
திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். திடீர் திருமண யோகமும் ஏற்பட ஆரம்பிக்கும். பெண்களால் மற்றும் மூத்த சகோதரர்களால் திடீர் ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது. புதன் வக்கர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது மற்றும் செவ்வாய் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பது, சொத்துக்களால் ஆதாயம், பெண்களால் திடீர் அதிர்ஷ்டமோ இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் மூலம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஏற்படும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்லை, சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதாது, அதெல்லாம் தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய இன்னும் திறமைகள் வளர்த்துக்கொள்ள அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருந்தாங்க தனுசு ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். மேலுமே இன்ன வரைக்கும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.